வணக்கம். நான் சதீஷ் குரூப்பன் சவுத் ப்ளோ சேனல்ல இருந்து. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, பத்மஸ்ரீ கலை மாமணி பிரபல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் திருவுருவ சிலைக்கிட்ட நிற்கிறேன். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காண்டி தான் இந்த சிலையை வடிவமைச்சாங்க. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கையால் திறக்கப்பட்டது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தன். மதுரையில் தான் பிறந்தார். 1923 வருடம். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து பாடிட்டு இருந்தவர். குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கும் அவ்வளவு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. அது போக 80s 90s டைமில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், பிரபு எல்லாருக்கும் இவர் பின்னணி குரல் பாடியிருக்காரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் முதல் தடவை தடுமாற்றம் வருங்க. நம்ம டிஎம்எஸ்ஆருக்கே ஆரம்பத்தில் தடுமாற்றம் வந்திருக்குங்க. குரலில் வந்து தடுமாற்றமும் ஸ்ருதி சரியாக வராதனாலும் நிறையா இடத்துல அவர் ரிஜெக்ட் ஆகிருக்காரு. தன்னைத்தானே அவர் செதுக்கி சரியான குருவை கான்டாக்ட் பண்ணி அவ்வளோ மென்மேலும் அவர் வளர்ந்துருக்காரு. அவர் வாங்காத விருதுகள் கிடையாது. உயரிய விருது 2003 வருடம் பத்மஸ்ரீ விருது வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி கலைமாமணி வாங்கியிருக்காரு. பாடகர் திலகம், சிங்கா குரலோன், இசை சக்கரவர்த்தி, குரல் அரசர் பட்டம், முன்னாள் முதலமைச்சர் பேர்லேயே அவர் விருது வாங்கியிருக்காரு. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் விருது, காமராஜர் விருது, ஜெயலலிதா அவங்க விருது, கருணாநிதி அவர்கள் விருது. அவர் வாங்காத விருதுகளே கிடையாது. எம்.கே. தியாகராஜ பாவதர் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வாங்கியிருக்காரு. அதுபோக மலேசியா, அமெரிக்கா, கனடா, சிட்னி, யுஏஇ எல்லா இடத்துலையுமே வந்து அவர் வெளிநாட்டில் விருது வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு பாடகர்களே மிகப்பெரிய ஜாம்பவான் அவர். எம்ஜிஆரோட ஃபேவரட் சாங் குமரி பெண்ணின் உள்ளத்திலே, தொட்டால் பூ மலரும் அந்த சாங்கு, உன் விழியும் என் விழியும் சந்தித்தால் அந்த சாங்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சாங் பாடியிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே நிம்மதி அந்த சாங்கு, உன்னை சொல்லி குற்றம் இல்லை அந்த சாங்கு, சோதனை மேல் சோதனை, பல ஹிட் சாங்ஸ் வந்து பாடியிருக்காரு. உங்களுக்கு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் குரல் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அவர் பாடிய பாடல் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க அடிக்கடி கேட்குற பாடல், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சவுத் ப்ளோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.